என்னாச்சு மீனா? மாவு பிரச்சனையா இல்ல தோசை கல்ல பிரச்சனையா தெரியல. இல்ல ஏன் பிரச்சனையானு தெரியல. கல்லுல தோசை ஒழுங்காவே வர மாட்டேங்குது. அப்படியே வந்தாலும் இப்படிதான் வருது. இது தோசையா? நான் அப்பளம் மாதிரி வருது. இதுவும் சரியா வர மாதிரி தெரியலங்க. அம்மா இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமையா? அப்ப இன்னைக்கு அத்தை மீன் குழம்பு வச்சிருப்பாங்க. விரால் மீன் குழம்பு சுட சுட சோறும். நினைக்கும் போதே சாப்பிடலாம்னு தோணுது. வளைய விரிக்கிறா. உங்களுக்கும் அங்க இருந்தா நல்ல சோறு சாப்பிடலாம்னு தோணுதா? ஏன் நீ சமைக்கிற சாப்பாட்டுக்கு என்ன குறைச்சலாமா? நீ பாருங்க, அந்த தோசை எல்லாமே பிச்சு பிச்சு வச்சிருக்கேன். அது நீ வந்து புருஷனுக்கு இந்த தோசையை பிக்கிற கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு அப்படி அழகா தோசையை ஊற்றி கொடுக்குறேன். அதுல தப்பு இருக்கு, கொடுக்குறேன். நான் சாப்பிடுறேன். எப்படி இப்ப சாப்பிடுறேன்னு பாரு. பாரு, ஈஸியா ஒரு பீஸ் ஆயிடுச்சு பாத்தியா? அப்படியே சாப்பிடுவோம். நல்லா இல்ல தானே? நல்லா இல்லையா? யாரு சொன்னது? அருமையா இருக்குது. நீ தானே விட இன்னைக்கு 1.5 மடங்கு அதிகமா வியாபாரம் ஆயிருக்குமாமா. சூப்பர்மா. இப்படி போச்சுன்னு வைங்களேன், வாங்கி வச்ச சரக்கு ஒரு வாரத்துக்கு கூட பத்தாது. காலி ஆயிடும். காலி என்னமா? அதை பத்தி நீங்க கவலைப்படல. வேணும்னு வாங்கி போறோம். ஏற்கனவே வாங்குறத டபுளா வாங்க மாமா. ஏமா, அதை பத்தி ஒண்ணு கவலைப்படாத. தேவையான லிஸ்ட் குமார்ட்ட விடு. என்ன வேணுமோ வாங்கி வந்து வைக்கலாம். என்னதான் சிறப்பா வந்தாலும் தனியா கடை வச்சு எப்படி நடத்த ஒரு பயம் வந்துச்சு. ஆனா இப்ப கடைக்கெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் போயிடுச்சு. டேய், ஒரு சித்தப்பனுக்கு எப்பயுமே சாமர்த்தியம் கம்மிடா. ஆனா இந்த பிள்ளை கிடையாதா? சுகன்யா கூட இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படாதா? நல்ல வேலையா என் தம்பிக்கு உன்னை கட்டி வச்சோமா. இல்லன்னு வச்சுக்க, அந்த பரதேசி பாண்டியா ஏதாச்சும் நான் தலையில கட்டி அங்கேயே அடிமையாக வச்சிருப்பான். உன்னை கட்டிட்டதால அவனுக்கு புத்தி வந்துச்சு. நீ தனியா கடை வச்சுக்கல. அப்பா சிட்டி கடையில ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி வியாபாரம் பார்க்கறப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அது கூட ஆகக்கூடாது. அவன் கடைக்கு எறும்பு கூட போகக்கூடாது. அவன் கடைக்கு கஸ்டமர் வராம வாங்கின சரக்குகளை பணம் கொடுக்க முடியாம அவன் கஷ்டப்பட்டு அவஸ்தப்பட்டு கடை இழுத்து முடிட்டு நடுத்தரவுல நிக்கணும். அதுதான் 30 வருஷம் ஆசை. பக்கத்துல பாத்துக்க. சரிப்பா, அவசியப்பா வாங்க காந்தி மினிஸ்டர் முதலாளி. இன்னைக்கு கடை நல்ல வியாபாரமாமே. ஆமாண்ணே, ஓரளவுக்கு நல்ல வியாபாரம். சரி சரி, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? நீ தனியா தொழில் பண்ணி அதுல லாபம் சம்பாதிச்சு நீ ஒரு மனுஷன் அந்த சமயத்துல இருக்கிறப்ப கேட்கறதுக்கு பார்த்து சந்தோஷமா இருக்கா? பழனி, வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன உதவி கேட்டாலும் எவ்வளவு பணம் கேட்டாலும் நானும் தட்டாம பண்ணி கொடுக்கணும். சரிண்ணே. ஏய், அப்புறம் அந்த டோர் டெலிவரி ஏமா, அந்த டோர் டெலிவரி சீக்கிரம் ஆரம்பிச்சுமா. பதான் ஃபேமஸா போயிட்டு இருக்கு. சரி மாமா, பண்ணிடலாம். சரிடா. ஏய், நீ எல்லாம் போய் கொடுக்கூடாது. ஆள் போட்டு பண்ணுங்க. கெத்தா இருக்கிற மாதிரி வண்டி எடுத்துட்டு போன்ல சொன்னாங்க. உடனே எடுக்கணும் கூட அங்க நிறுத்திக்கலாம்ல. இல்ல இல்ல, எங்க அப்பாக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. வேணும்னே தான் நிறுத்திப்பாரு. என்ன இன்னைக்கு மேடம் எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம வீட்ல இருந்து யாராவது வண்டி நிறுத்திருந்தா அந்த வீட்ல இருந்து ஒரு கலவரமே பண்ணிருக்க மாட்டாங்க. நடந்திருக்கும் தான். கலவரம் பண்றது அவங்க இருக்கணும், பொறுமையா இருக்கிறது நம்ம இருக்கணும். அப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் பொறுமையா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏய், எங்க போற? ஏய் ராஜி, என்னமோ வீரவசனமா டைலாக்லாம் பேசிட்டு இருந்தா இப்ப அப்பாவை பார்த்த உடனே பம்புற. என்ன அவ்வளவுதானா? பேசுமா, பேசு. ராஜி, என்ன இது? அப்படியே போட்டோம். அண்ணே, எதுவா இருந்தாலும் நம்பி என்கிட்ட சொல்லலாம்ல. அது எனக்கு தெரியும்டா. ஆனா ஒண்ணு இல்லையே, என்ன சொல்றதுக்கு? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கே நினைச்சா கவலையா தான் இருக்கு. என்ன பண்ண முடியும்? கதிரு, என்ன உனக்கு ஏதாவது பிரச்சனை கேட்டுட்டே இருக்கல? பிரச்சனை இருக்க தானே செய்யுது, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா என்ன, அதை சொல்லக்கூடிய இடத்துல இப்ப நான் இல்ல. ஏன்னா டேய், அதெல்லாம் அப்படிதானா? நம்ம ஏமாலியா இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏமாத்துறாங்க தெரிய வரும்போது ஒரு வழி வரும் பாரு. அந்த வழியை வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. அண்ணா என்ன அதோட சேர்த்து என்ன பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்காத. முடிவே இல்லாத கதை எதுவுமே இருக்காதுல்ல. என் கதைக்கு ஒரு முடிவு வரும். தெரிஞ்சு போச்சு. யாரைகள் தானே ஆகுது, அதுக்குள்ள ஏன் எழுப்பி விட்ட? கடைக்கு போனுங்க. கடைக்கா? எதுக்கு? பால் வாங்கிட்டு வரணும். அதே நேரத்தை வாங்கிட்டு கொடுத்தேன்ல. அது பால் காய்ச்சும் போது தெரிஞ்சிச்சு.